ஒரு கேள்வி கேட்கலாமா? இயேசு கைது செய்யப்படுவதற்கு முன் இருந்த அந்த இரவு, அவருக்கு உதவ வந்த தேவதூதர் யார் தெரியுமா? அந்த இரவு சாதாரண இரவு இல்ல. வானம் அமைதியா இருந்தது. காட்டே நின்ற மாதிரி. உலகமே ஒரு நொடிக்கு மூச்ச பிடிச்ச மாதிரி. கெத்செமனே தோட்டம். இயேசு தனியா முழங்கால்ல விழுந்து ஜெபிக்கிறார். வியர்வை மட்டும் இல்ல, இரத்த துளிகள் போல நிலத்துல விழுது. அது பயம்னு நினைக்காதீங்க. அது உலகத்தோட பாவம் முழுக்க அவர் மேல வந்த சுமை. அவர் வானத்தை நோக்கி சொல்றார், பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும். ஆனா என் சித்தமல்ல, உம்முடைய சித்தமே நடக்கட்டும். அந்த நொடியில வானத்திலிருந்து ஒரு ஒளி. ஒரு தேவதூதர் இறங்குறார். ஆனா கவனிங்க, அவர் யூதாச நிறுத்தல, படை நடத்தடுக்கல, சிலுவையை அகற்றல. அவர் வேற ஏதோ செய்ய வந்தார். அவர் இயேசுவின் அருகில் வந்து அவரை ஆறுதல் அளிக்கிறார். அவருக்கு பலம் கொடுக்கிறார். தப்பிக்க அல்ல, தாங்கிக் கொள்ள. அதுக்கப்புறம் இயேசு எழுந்து நிற்கிறார். சிலுவையை நோக்கி நடந்தார். ஆனா அவர் ஒருபோதும் தனியா இல்ல. இதுல ஒரு ஆழமான உண்மை இருக்கு. சில நேரங்களில கடவுள் உங்கள பிரச்சனையிலிருந்து எடுக்க மாட்டார். ஆனா அந்த பிரச்சனையிலேயே உங்களுக்கு பலம் தருவார். நீங்க இப்போ ஒரு கஷ்டத்துல இருக்கிறீங்களா? யாரும் இல்லைன்னு தோணுதா? நினைச்சுக்கோங்க, கடவுள் அமைதியா இருந்தாலும் அவர் உங்களோட இருக்கார். நீங்க இத நம்பினீங்கன்னா கமெண்ட்ல எழுதுங்க, ஆண்டவரே, நீங்க என்னோட இருக்கிறீங்க. இந்த மெசேஜ் வேற யாருக்காவது தேவைப்படும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க.